வணக்கம். இன்றைக்கு நம் ரெயின்போ 360 சேனலில் ஒரு கிராமத்து கதை. ஒரு கிராமத்தில் ஒரு கொல்லன் வாழ்ந்துட்டு வந்தான். வீட்டுக்கு தேவையான இரும்பு ஜாமான், அருவா, கத்தி இதெல்லாம் செஞ்சு, அதே போல் விவசாயத்துக்கு தேவையான பொருட்களும் செஞ்சு சுற்று வட்டார வில்லேஜில் வியாபாரம் செஞ்சுட்டு வந்தான். அவனோட வாழ்க்கை சீரும் சிறப்புமாக செல்வமுமாக நல்லபடியாக போயிட்டு இருந்தது. அவனுக்கு அழகும் அன்பும் நிறைந்த ஒரு காதல் மனைவி இருந்தாள். கொல்லனோட வாழ்க்கை உழைப்பு, காதல், ஊடல் கூடல்னு சந்தோஷ வெள்ளத்திலே ஓடிக்கிட்டு இருந்தது. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது எல்லார் வாழ்க்கையிலையும் வர்ற மாதிரி நம்ம கொல்லன் வாழ்க்கையிலையும் ஒரு சோதனை காலம் வந்துச்சு. அது என்னென்னா, நவநாகரிக காலத்தின் துவக்க நேரம் அது. அதனால் கொல்லனோட தயாரிப்பு பொருட்களுக்கான தேவைகள் குறைய ஆரம்பிச்சிது. அதனால் இவருக்கு வியாபாரம் குறைய ஆரம்பிச்சிது. வியாபாரம் குறைஞ்சதுன்னா அதை தொடர்ந்து வருமானமும் குறைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு வறுமை நிலைக்கே வந்துட்டான். அப்படி போயிட்டுருக்கும்போது அவனுக்கு இந்த ஊடல் கூடல் எல்லாம் கூட நாட்டம் இல்லாமல் போச்சு. ஒரு நாள் மாலை வேளையில் அவன் மனைவியோட மடியில் படுத்துக்கிட்டு வானத்தில் இருக்க நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு எதிர்காலத்தை பற்றின கவலை மனதிலே ஏற்பட, அந்த கவலை கண்ணீராக மாறி அப்படியே வலிஞ்சு ஓடுது. அந்த வலிஞ்சு ஓடினது அவன் மனைவி மேலே படவும் அவள் பார்த்துட்டு பதறி போய், இதுக்காக ஏன் சாமி கலங்குறீங்க? இந்த தொழில் இல்லைன்னா என்ன, காட்டில் விறகு வெட்டி அக்கம் பக்கத்து கிராமத்தில் விற்றோம்னா அதை வச்சு நம்ம ராஜாவாட்டம் வாழலாமே அப்படின்னு சொல்லி அவனை ஊக்குவிக்கிறா. இப்போ கொல்லனுக்கு புது உற்சாகம், புது தெம்பு வருது. கொல்லனானவன் விறகு வெட்டியாக மாறினான். காட்டில் விறகு வெட்டி அந்த வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்க தான் செஞ்சுது. அதை வச்சு டெய்லி சோள சோறும் கொள்ளு துவையலுமா வாழ்க்கை ஓட ஆரம்பிச்சிது. அப்படி போயிட்டுருக்கப்போ ஒரு நாள் ஊடலும் சரசமாக இருக்கும்போது அவன் மனைவி கேட்குறா, ஏன் மாமா உங்களுக்கு ஏதோ ஒரு சோகம் இன்னும் இருக்கே, அது என்னன்னு கேட்குறா. அதுக்கு நம்ம கொல்லன் சொல்கிறான், நம்ம பற்ற தொழில் நல்லா இருந்தப்போ தினந்தோறும் நம்ம வீட்டில் நெல் சோறும் கறி குழம்புமா இருக்கும். இப்போ சோள சோறு கொள்ளு துவையலுமா அதுக்கே பத்தும் பத்தாமல் சாப்பிட்டுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். அதை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்கு பிள்ளைன்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆமாம், என்கிட்ட இருக்க நகை நட்டெல்லாம் விற்றோம்னா கொஞ்சம் காசு கிடைக்கும். அந்த காசை வச்சு ஒரு விறகு கடை வச்சிடலாம். காட்டுக்கு விறகு வெட்ட போகிறவங்கள்ட்ட கூலி கொடுத்து விறகு வாங்கி போட்டோம்னா விறகு கடைன்னு ஆயிடுச்சுனாக்கா 4 பேர் வருவாங்க போவாங்க, வியாபாரம் பெருகும், நம்ம செல்வ செழிப்போடு வாழலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுவும் சரின்னு படவும் கொல்லனுக்கு மீண்டும் புத்துணர்ச்சி. கொல்லனோட வாழ்க்கையில் இப்போ கொல்லனாக இருந்த விறகு வெட்டி விறகு கடை முதலாளி ஆயிட்டான். நல்ல வியாபாரம், வருமானத்துக்கும் பஞ்சம் இல்லாமல் இருந்தது. இப்படி திரும்பவும் செல்வ செழிப்புன்னா என்ன, மறுபடியும் மீண்டும் கரிசோறு தான். இப்படி வாழ்க்கை நல்லபடியாக ஓடிட்டு இருந்தது. இயற்கை எப்போதுமே ஒரு சோதனையை கொடுக்கறதுக்கு தயாராகவே இருக்கும்ல. அப்படி ஒரு சோதனையான காலம் இப்போ நம்ம கொல்லன் வாழ்க்கையிலையும் வந்துச்சு, மீண்டும் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அப்படி வந்தது எப்படி வந்ததுன்னா, விறகு கடை தீ பற்றிக்கிச்சு. தீ விபத்தில் எல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. கொல்லன் தலையில் அடிச்சுட்டு அழுகுறான். முதலும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு அழுதுட்டுருக்கான். அவன் நண்பர்கள் எல்லாரும் ஆறுதல் சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ திரும்பவும் விறகு வெட்டியே பொழப்பு நடத்தலாம், உனக்குன்னு ஒரு நல்ல காலம் வரும்போது பார்த்துக்கலாம் சொல்லி ஆறுதல்லாம் சொல்கிறாங்க. அப்போது கொல்லனோட மனைவி வரா. அவனை நெஞ்சோடு கட்டி அணைச்சிக்கிட்டு, ஏன் சாமி அழுகுறீங்க? இப்போ என்ன விறகெல்லாம் எரிஞ்சு வீணாவா போயிடுச்சு?
எல்லாம் வந்து கறி ஆயிடுச்சு. நாளையிலேருந்து அடுப்பு கறி வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்றா. இப்போ கொல்லனுக்கு ஒரே இருந்த வேதனையில் ஒரு அதிர்ச்சியான சந்தோஷம். நிமிர்ந்து அவளை பார்க்குறான். பஞ்சாமி நாளையிலேருந்து விறகு கறி வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். மீண்டும் புத்துணர்ச்சி. மீண்டும் கொல்லன் வந்து விறகு வெட்டியானவன், விறகு கடை முதலியானவன் இப்போ வந்து அடுப்பு கறி வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிச்சா அவன் தேக்கே விற்பான்னு சொல்லுவார் கவிஞர் வாலி. அவருடைய அந்த வார்த்தைகளுக்கு பொருத்தமான கதை இது. ரெயின்போ 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான கமெண்ட்டுகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.